மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா வாசிங்க. இன் ஏ பயாலஜிக்கல் ஆக்சன்டிமர் அதாவது டிஓடி டெஸ்ட்ல இனிஷியல் டிஓ வந்து 6 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கு. அத 5 நாளைக்கு 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணி இன்குபேட்டிங் பண்ணும்போது, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஃபைனல் டெசால்ட் ஆக்சான்ங்கிறது பெர் லிட்டர்ல 2 மில்லிகிராம் அளவு இருக்குன்னு குடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நமக்கு எவ்வளவு சொல்யூஷன்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, டைல்யூட்டட் டிசால்ட் ஆக்சன் 2% டைல்யூட்டட் சால்ட்னு குடுத்துட்டாங்க. அப்ப இதுலேருந்து நமக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பிஓடி 5 டேஸ்ல அட் 20 டிகிரி செல்சியஸ் இன்குபேட்டர்ல மெயின்டைன் பண்ணும்போது, அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா, அதாவது இனிஷியல் டிசால்வ்ட் ஆக்சன் வந்து ஃபைனல் டிசால்வ்ட் ஆக்சன கழிச்சிட்டு, அதோட டைல்யூஷன் ஃபேக்டர பெருக்கணும். இதுல இனிஷியல் டியூ உங்களுக்கு குடுத்துட்டாங்க 6 மில்லிகிராம் பர் லிட்டர் அளவு. அதே ஃபைனல் டியூ வந்து 2 மில்லிகிராம் பர் லிட்டர். அது பெர் லிட்டருக்கு 2 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கும். அதே இனிஷியல் டியூங்கிறது பெர் லிட்டருக்கு 6 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அது 2யும் கழிச்சு டைல்யூஷன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய அந்த டைல்யூட்டட் சாம்பிள் எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு பாருங்க. அத இப்ப 100 வகுத்தல் எவ்வளவு பெர்சன்ட் குடுத்திருக்காங்க? 2% 2% டிவைட் பண்ணுங்க. அத டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு வேல்யூ கிடைக்கும். அதான் டைல்யூஷன் ஃபேக்டர். அப்ப 100 2ஆல டிவைட் பண்ணா 50 கிடைக்கும். அப்ப நம்ம டைல்யூஷன் ஃபேக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா 50 தான். இந்த 50 தான் இத இங்க போட்டிருக்கேன். 6ல இருந்து 2 கழிச்சா 4 வந்துரும். அதாவது இனிஷியல் டியூல இருந்து ஃபைனல் டியூவா. அப்ப 4 இன்டு 50 மொத்தம் 200 வரும். அப்ப 200 மில்லிகிராம் பர் லிட்டர் தான் 5 டேஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்சன் டிமாண்ட். எதுல? அந்த ராசி வேஸ் சாம்பிள். அப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கிறங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து பார்த்தா போதும். இதே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டைம் 3% குடுத்துட்டாங்கன்னா, 100 வகுத்தல் 3 போட்டுக்கங்க. அதே 4% குடுத்துட்டாங்கன்னா, 100 வகுத்தல் 4 போட்டுக்கிறங்க. அவன் என்ன பெர்சன்டேஜ் குடுக்குறானோ, அத 100 டிவைடட் பை அந்த பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு டைல்யூஷன் ஃபேக்டர் கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள். இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டிருக்காங்க. ப்ராப்ளமும் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. இது நம்மளோட டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஜேடியூ, ஜேஇ எக்ஸாமுக்கும் வரும். டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கும் வரும்.